லெஸ் தேன் 30 மார்க்ஸ் எடுக்கிறவங்க வந்து ஃபிசிக்ஸில் 150 ப்ளஸ் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, ஹாய் எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் பிகினர்ஸ் பண்ணுற ஃபால்ட்டையும் அதனால் அவங்களுக்கு வர பயத்தையும் தான் பார்க்க போகிறோம். பிகினர் அப்படின்னு யாரை சொல்கிறேன்னா, ஃபிசிக்ஸில் லெஸ் தேன் 30 மார்க்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பிகினர்ஸ், அதாவது லெஸ் தேன் 30 மார்க்ஸ் எடுக்கிறவங்க வந்து ஃபிசிக்ஸில் 150 ப்ளஸ் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு தப்பு தப்பான கோலை செட் பண்ணுறது, அதாவது செட் ராங் கோல். அது என்ன தப்பான கோல் செட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம 180 வாங்கணும்னு நினைக்கிறோம்ல, அது தப்பு இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 25 மார்க் தொடர்ந்து 5 டெஸ்ட்டில் ஃபிசிக்ஸில் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு 1 வீக் கழிச்சு இன்னொரு டெஸ்ட் வைக்கிறாங்க, அதில் நீங்கள் 150 ப்ளஸ் வாங்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த டெஸ்ட்டில் 150 ப்ளஸ் நம்மளால் வாங்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 25 மார்க் எடுக்கிற நான் வந்து 50 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நான் ஃபிசிக்ஸில் 50 மார்க் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். சரி, நான் இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி 1 வீக் கழிச்சு வர டெஸ்ட்டில் நீங்கள் 30 எடுக்கிறீங்கன்னு வைங்க, இங்கேயும் அதே 30 எடுக்கிறீங்க. ஆனால் 2 இடத்துலையும் மார்க் நீங்கள் நினச்ச விட கம்மியாக தான் எடுக்கிறீங்க. ஆனால் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 20 மார்க் தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதுவே இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கிரேட்டர் தென் 100 வரும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டீமோட்டிவேட் ஆக மாட்டீங்க. இந்த இடத்துல 20 மார்க் தான் டிஃப்ரென்ஸ், ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் தப்பு பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம அடுத்த எக்ஸாமில் சரி பண்ணி நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம இங்கே நினைப்போம். ஆனால் நம்ம இந்த இடத்துல அப்படி நினைக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம சரியான டீமோட்டிவேட் ஆகும். அதாவது என்னடா இவ்வளோ மார்க் வரவே இல்லை, நம்மளாம் வந்து இந்த தடவை நீட் கிளியர் பண்ண முடியாது போல், இன்னும் 2 ட்ராப் எடுக்கும் போல் நம்மளே டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்து ஃபன் பண்ண போயிடும். சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு வந்து எய்மை வந்து 50 மார்க்னே வச்சாச்சு. இப்போ இந்த 50 மார்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிகினர்ஸுக்காகவே, அதாவது பர்டிகுலராக நீட்டில் ஃபிசிக்ஸில் 0லேருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்காகவே நம்ம இப்போ ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ். இந்த சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி பிகினர்ஸாக எப்படி 0லேருந்து 50 கொண்டு போய், அதுக்கப்புறம் எப்படி 100 கொண்டு போய், அதுக்கப்புறம் 150 ப்ளஸ் ரீச் பண்ண வைக்கிறது தான் இந்த சீரீஸோட கோல். இந்த சீரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது நீட் ஈஸி தமிழ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி டிஎம் பண்ணுங்கள், ஐ வாண்ட் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சீரீஸ் கிடைக்கும். இல்லை சீரீஸை தாண்டி வேறு சில விஷயம் டவுட் கேட்கணுன்னா, நீட்டை பற்றி ஏதாச்சும் கேட்கணுன்னா கூட கேளுங்க. அப்புறம் இந்த சீரீஸ் வந்து ஜஸ்ட்டு 19 ருபீஸ் தான். ஃபஸ்ட்டு 3 days ஃப்ரீ ட்ரையல், அதுக்கப்புறம் 19 ருபீஸ் தான். இந்த சீரீஸ் சேர்ந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.